ஜெபிக்க கற்றுக் கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு திறப்பின் வாசல், த கேப் இன் த வால். வாசிக்க வேண்டிய பகுதி ஆதியாகமம் 18ஆம் அத்தியாயம் 20ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் வரை. பின்பு கர்த்தர் சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாயிருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாயிருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின் படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து, துன்மார்க்கனோடே நீதிமானையும் அழிப்பீரோ? பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்களின் நிமித்தம் ரட்சியாமல் அந்த இடத்தை அழிப்பீரோ? துன்மார்க்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக. நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த இடம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோடே பேச துணிந்தேன். ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 5 பேர் குறைந்திருப்பார்கள். அந்த 5 பேர் நிமித்தம் பட்டணம் முழுவதையும் அழிப்பீரோ என்றான். அதற்கு அவர், நான் 45 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். அவன் பின்னும் அவரோட பேசி, 40 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 40 நீதிமான்கள் நிமித்தம் நான் அதை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், நான் இன்னும் பேசுகிறேன், ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக. 30 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், நான் 30 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், இதோ ஆண்டவரோட பேச துணிந்தேன், 20 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 20 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 10 நீதிமான்களின் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். கர்த்தர் ஆபிரகாமோட பேசி முடிந்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்துக்கு திரும்பினான். இன்றைய மனன வசனம் எசேக்கியேல் 22:30. நான் இந்த நாட்டு மக்களை அழிக்காதபடி சுவற்றின் திறப்பிலே நின்று தடுப்பவன் ஒருவனை அவர்களிடம் தேடினேன், யாரும் கிட்டவில்லை. I searched for someone to stand in the gap in the wall, so I would not have to destroy the land, but I found no one. சபையின் வல்லமை குறைவுக்கு இன்றைய முக்கிய காரணம் ஜெபக்குறைவே. தங்கள் ஞாயிறு காலை ஆராதனையில் பங்கு பெறுவது எண்ணிக்கை குறித்து பெருமையடிப்போர் வார நாளின் ஜெபக்கூட்டத்திற்கு வருவோரின் எண்ணிக்கைக்காக புலம்ப வேண்டும். ஏசாயா 59:16 வாசிக்கிறோம், விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். இது ஏசாயா தீர்க்க தரிசனத்தினுடைய ஒரு அங்கலாய்ப்பு. மேலும் 64ஆம் அத்தியாயம் 7ஆம் வசனத்திலே, உமது நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவனும் உம்மை பற்றி கொள்ளும்படிக்கு விழித்துக் கொள்ளுகிறவனும் இல்லை. பிரியமானவர்களே, இயேசு தமது சீடருக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். ஆனால் வேத பள்ளிகளிலோ சபைகளிலோ விசுவாசிகளுக்கு ஜெபிக்க கற்றுத்தருவதில்லை. எதற்கென்றாலும் உடனே தங்களுக்கு விசுவாசிகளை எழுத வைப்பதில்தான் பிரசங்கிகளுக்கு ஆர்வம். மக்களையே ஜெபித்து மேற்கொள்ள பழக்குவது வெகு சிலரே. ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? யாக்கோபு 5:13, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் அவன் ஜெபம் பண்ண கடவன் என்றுதான் இருக்கிறது. நோயிலும் துக்கத்திலும் பிறருக்கு உதவுவதில் தவறேதுமில்லை, ஒருவருக்காக ஒருவர் ஜெபியுங்கள் என்றெல்லாம் இருக்கிறது. ஆனால் பிரசங்கிமாரை சார்ந்திருக்கும் பலவீனரை அல்ல, கடவுளை சார்ந்திருக்கும் படை வீரரை உருவாக்குவதே பிரசங்கிகளின் தலையாய கடமையாயிருக்க வேண்டும். ஜெபக்கூட்டங்களில் கூட ஜெபத்தை விட பிரசங்கங்களும் திட்டங்களும் நொறுக்கு தீனியுமே அதிகம். பிரசங்க கலை சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ஊழியங்கள் பல,
அப்படியே காப்பியடித்து செய்யப்படுகின்றன. ஆனால் ஜெப ஊழியத்திற்கு போட்டியே கிடையாது. தேவனது காரியங்களில் அதிக ஈடுபாட்டினால் அவரோடு தனித்து ஜெபிக்காத பாவத்தை பலமுறை கர்த்தர் எனக்கு உணர்த்தி இருக்கிறார். எனது கடந்த 40 ஆண்டுகால பிரசங்க ஊழியத்தில் ஏராளம் ஆசீர்வாதங்களை கண்டிருக்கிறேன். அதே வேளையில் தனி ஜெபத்தில் தவறியதால் நான் இழைத்த பெருந்தவறுகள் எனக்குத்தான் தெரியும். தலைவர்கள் தனி ஜெபத்தில் குறைவுபட்டால் ஊழியத்திற்கும் உடன் ஊழியருக்கும் மக்களுக்கும் சொல்லொன்னா தீங்குகளை விளைவிப்பார்கள். வேத தலைவர்களின் ஜெப வாழ்க்கையை பிரியமானவர்களே நாம் திரும்பி படிப்போம். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன். அவர் ஓர் மன்றாட்டு வீரர். தேவ மக்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த மோசையை போன்ற தீர்க்கதரிசி எவரும் இல்லை. அவர் ஒரு மன்றாட்டு வீரர். பவுலோ அப்போஸ்தலர் எல்லாரிலும் பெரியவர் எனலாம். அவர் ஒரு மன்றாட்டு வீரர். எடுத்துக்காட்டாக ரோமர் 9ஆம் அத்தியாயத்திலே அவர் சொல்லுகிறதை கவனியுங்கள். முதல் 3 வசனங்கள். எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியா இருக்கிறது. மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. 10ஆம் அத்தியாயம் 1ஆம் வசனம். சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாயிருக்கிறது. வேறு வழியே இல்லை பிரியமானவர்களே. இறைவனின்றி நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. நாமின்றி இறைவன் ஒன்றும் செய்ய மாட்டார். Without God we cannot do anything. Without us he will not do anything. ஸ்காட்லாந்து எனக்கு தாரும், இல்லையேல் நான் சாகிறேன். Give me Scotland or I die என ஜெபித்த ஜான் நாக்ஸ் 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அவரை போன்ற மனிதர் என்று எங்கே? அவரது அடக்க ஆராதனையில் என்ன சொல்லப்பட்டது தெரியுமா? தனது வாழ்நாளில் எந்த மனிதனுக்கும் அஞ்சாத மனிதன் இதோ படுத்திருக்கிறான். Here lies a man who in his life never feared the face of man. தானியேல் போல ஜெபித்திடும் தாசர் பலர் மறைந்தார். திறப்பின் வாசலில் நிற்கும் சிலர் தூங்கி களைத்து போனார். பாவம் பெருகுதே பாரில் பரன் இயேசுவே, அழியும் மனுக்குலம் அதையும் ரட்சிப்பீரே. நான் இந்த நாட்டு மக்களை அழிக்காதபடி சுவற்றின் திறப்பிலே நின்று தடுப்பவன் ஒருவனை அவர்களிடம் தேடினேன். யாரும் கிட்டவில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இன்றே உங்களை எந்த விதமான போட்டியும் இல்லாத இந்த ஜெப ஊழியத்திற்கு, இந்த விண்ணப்ப ஊழியத்திற்கு, இந்த மன்றாட்டின் ஊழியத்திற்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பீர்களா? இன்றே தீர்மானியுங்கள். விண்ணப்பிக்கிறவன் இல்லை என்று ஆண்டவர் ஆச்சரியப்படுகிறார். வெளியே எல்லாருக்கும் முன்பாகவும் பகட்டாக ஊழியம் செய்ய எல்லாரும் விரும்புவார்கள். அதற்கு ஏராளம் போட்டி. ஆனால் தனித்து கதவை பூட்டிக்கொண்டு ஜெப அறையிலே உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் சபைக்காக, உங்கள் சமுதாயத்திற்காக, உங்கள் நாட்டிற்காக, இந்த உலகத்திற்காக தேம்பி தேம்பி அழுது, கர்த்தாவே நீர் அழித்து விடாதையும் அழித்து விடாதையும் என்று சொல்லி நியாயத்தீர்ப்பை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு ஜெப வீரனாக நீங்கள் மாறுவதற்கு இன்று உங்களுக்கு ஒரு அழைப்பு வருகிறது. இதை ஏற்றுக்கொள்வீர்களா? எங்கள் மகாபரிய தேவனே, உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து தனது வாழ்நாளிலே தனது சீடர்களுக்கு
பிரசங்கிக்க கற்றுக்கொள்ளவில்லை கொடுக்கவில்லை, ஆனால் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். எப்பொழுதும் பிரசங்கிங்கள் என்று அவர் சொல்லவில்லை, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். எங்கள் மகா பெரிய தேவனே, உம்முடைய சமூகத்திலே எங்கள் ஜெபமின்மை ஆகிய பாவங்களிலெல்லாம் பெரிய பாவத்தை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மோடு போதுமான நேரம் செலவிடாமல், மக்களுக்காக போதுமான அளவு நாங்கள் புலம்பாமல் அவர்களை குறித்து குறை சொல்லி என்ன பயனாண்டவரே. கர்த்தாவே, முதலாவது மக்களுக்காக உமக்கு நேராக எங்கள் கரங்களை ஏறெடுத்த பிறகு மக்களை நோக்கி நாங்கள் எங்களுடைய விரலை நாங்கள் நீட்டட்டும். கர்த்தாவே, முதலாவது மக்களுக்காக உமக்கு முன்பாக நாங்கள் ஒரு ஆசாரியராய் இருக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் மக்களுக்கு முன்பாக உமக்காக நாங்கள் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க முடியும். இந்த நல்ல சத்தியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே ஜெபாவியினால் நிரப்பியருளும். ஜெபத்திலேயே நாங்கள் நனைந்திருக்க நீர் எங்களுக்கு உதவி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே.